அனுதினமும் பூஜை செய்யும் சங்கரனை பூஜை செய்து சர்வ திசைகளிலும் பேரும் புகழும் பெற்ற கீர்த்தி மிக்கனாவர் ஆகிய பத்ரிகா ஆசிரமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் பையன் ஜமதக்கனி மகாமுனிவர் தெரியும் போடுறா பாட்டு விடுறா இப்பதான் எல்லாத்தையும் தெரிய மாட்டேது கீரை கடைக்காரன் இப்படி எல்லாம் பாட்டு போடுறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க செத்தனா இருங்க உனக்கு சிங்கர சோத்துங்க நான் மண்ணெண்ணி போட்டேனா இல்ல கல்லெண்ணி போட்டேனா ஏடா அவருக்கு இதே போடுற கோமலின்னு தொர்றா எதுக்கு எப்படி பண்ணன்னு கேக்குறேன் காலையில மகாராஜா குவாட்டர் வாங்கி தராரு பரவாயில்ல தடம் நம்மளுக்கு குலதெய்வம் சரி அதெல்லாம டீ காபி வடை சவர வழியில சாப்பாடு எல்லாமே கொடுப்பாரு நீ உனக்கு தேவைப்பட்டா நீ என்ன கொடுப்பா எத்தனை பேர் ஆளு வந்திருக்கீங்க நாங்க ஒரு 16 பேர் வந்திருக்கோம் 16 பேர் காலையிலக்கு பள்ளிக்கூடம் சந்தில வாங்க கொஞ்சம் கருக்கா முறுக்கா வாங்க பிடிச்சு வச்சு வந்துறாங்க கொஞ்சம் கருக்கா முறுக்கா வாங்க 16 பேருக்கு ஊம்ப கொடுத்து அனுப்பிச்சு விடுறேன் சரி சரி மற்றவரிடத்தில் அந்த வேலை வைத்துக் கொள் சுவாமி சிசையோ அப்படி ஜமதக்கனி மகாமுனிவராயினும் ஜமதக்கனி மகாமுனிவராக இருந்தாலும் ஜமதக்கனிக்கு என்ன அர்த்தங்கள் உண்டு அர்த்தம் ஜமதக்கனி என்று சொன்னாலே அக்கினி தீ என்ற அர்த்தம் அக்கினி தீ எது ஓ அக்கினில நீ முட்டு விட்டா எப்படி தீ தன அக்கினி தீ என்ற அர்த்தம் அப்படி ஜமதக்கனி ஆயினும் நான் எப்படி பிறந்தவன் எப்படி பிறந்தீங்க நான் எப்படி ஜனித்தேன் உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு எப்படி ஜனனமானீங்க நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன் தாயார் தந்தையார் என்று கேட்கலாம் ஆனா உங்க அப்பா யாரு உங்க அம்மா யார் அப்பா அம்மா மம்மி டாடி இப்படி சொல்கிறாயே இது என்ன அப்புறம் காலையில தனியா சொல்லி கொடுக்குறேன் இப்ப சொல்ல மாட்டேன் இப்ப வேதத்துல போய் சொன்னா மறந்து போயிருவேன் என்னை பெற்றவர் யாரு நான் எப்படி பிறந்தவன் நான் எங்கு வளர்ந்தவன் உன்னை யாரு பெற்ற கிடையாது. உன்னை படைத்தது யார்? யார்? சத்தியலோகத்து வாசன். சத்தியலோகத்து வாசன் 5 முகம் கொண்டவர். 5 முகம் படைத்த பிரம்மதேவன் இருக்கிறாரே. பிரம்மதேவன் யானை முதல் எறும்பு வரை 81,000 ஜீவகதைகளையும் சிருஷ்டிகளை வைத்து பிண்டம் பிடித்து போடக்கூடிய
என்னடா ஆயா கொசல் நாயம் கோவல காணமுட்டு தேடிட்டு இருக்கோம். அப்படியா? பிடித்து போடக்கூடிய அவர்தான் பிண்டத்தை பிடிக்கிறவரு. ஆமா ஆஹா. பிரம்மதேவனுக்கு மைந்தனாக உதித்த மன்னார். ஓ, அவருடைய படைப்பாளர் பிரம்மதேவனுடைய படைப்பாளர் பிறந்த நீங்கதான் ஜமதக்கனி மகாமுனிவர். ஜமதக்கினி மகாமுனிவர். அப்படிக்கு நான் பிரம்மனுக்கு பிறந்திருந்தாலும் என்னடா? என்னை வளர்த்தவர் யாரு? யாரு? எங்க அப்பா வளர்த்தெடுத்தாரே. யார்? யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஊமையாக போகும்படி மறுபடியும் அவங்களுக்கு சாபம் கொடுப்பேன். ஏய் ஐயா பேசாதீங்க அம்மா. கம்முன்றீங்க செத்தனா ஊமையா விட்டு போயிரும் அந்த குண்டை. பெரிய தொம்பம் சிரிக்க கூட முடியாது. அப்புறம் இந்த மாதிரி கை கால் தான் ஒண்ணு பாரு இப்படித்தான் கை காமிக்கணும். ஏய், என்னை வளர்த்த என் தந்தையார் யார் தெரியுமா? என்னை வளர்த்ததோ அன்போடு பண்போடு பாசத்தோடு என்னை வளைத்தாரே என் தந்தையார். யார்? அத்ரி மகாமுனிவரின் சேஷ்ட புத்திரன் நான். உன்னுடைய தந்தை வளர்ப்பு தந்தை அத்தினி மகாமுனிவர். என்னது அத்தினி மகாமுனிவருங்க? அத்ரி மகாமுனிவர். அதான் நானும் சொன்னேன். அத்தினி மகாமுனிவர். அத்ரி மகாமுனிவர். அப்படி அத்ரி மகாமுனிவருக்கு நான் வளர்ப்பு மகனாக வளர்ந்தேன். சேஷ்ட புத்திரன். அப்படி நான் வளர்ந்திருந்தாலும் பத்ரிகா ஆசிரமத்திலே வாழ்ந்தாலும் காலங்காலத்திலே எனக்கு சிசியா கல்யாணமானதடா. ஏனடா வாங்கால் இருக்கிறதுக்கு பாரு, வாங்கால் இருக்கிறதுக்கும் கெண்டகால் தான் என் இடுப்பு இருக்குது. சொல்லு பார்க்கலாம். வாங்காலுக்கு யாங்காலுக்கு ஏணி வச்சா கூட வெட்டுமாங்க. என்னங்க இப்படி பண்றது? இல்லை சிசியா, ஒரு வீரம், ஒரு தீரம், ஒரு முனிவன் என்ற ஒரு பாவம் இல்லாமல் கோபம் பாவக்குறி. அப்படி அத்ரி மகாமுனிவருக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்தாலும் நான் மாலையிட்ட என் தேவியால் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாண்டா. சொல்றீங்க நிஜமான சொல்றீங்க, பொய் சொல்றீங்க? ஏன்டா அப்படி கேட்கிற? நாங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற வவத்தை தள்ளிட்டு நீ என்னத்தங்க அந்த காலத்துல பண்ணுது? அப்படி இருந்தாலும் பூனைக்காய் தள்ளுறது
மாப்பிள்ள கம்ப்யூட்டருங்கப்பா கதை சொல்லும் போது சுத்தல் பண்ணி என்ன தெரியாத பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாய வச்சுக்கிட்டு என்ன புடிச்சிட்டு ஏய், என்னது? அவங்களோட சொல்றாங்க. சரி சரி, நான் மாலையிட்ட என் தேவியார் 10வது பத்திரி பழுதுபடா வாசகி என் தேவியார் பத்தினி படுத்தப்படாத வாசகம் எப்பேற்பட்டவள் எப்பேற்பட்டவள் என்ன மாலவல்ல நான் மாலையிட்ட என் மங்கை உன்னை மலையிட்ட மங்கை யாருங்க எப்பேற்பட்டவள் எப்பேற்பட்டவங்க என் தேவையால் ரேணுகா பத்தினி உன்னுடைய மனைவியோ ரேணுக பத்தினி அம்மன் ஆகட்டும்